ஓமலூர் திக்ர் மஜ்லிஸ். ஓமலூர் திக்ர் மஜ்லிஸ். இதா போனீங்கன்னா நடக்குது வேறு. சும்மா இடையே எழுந்து போனால் எல்லாத்துக்கும் மஜ்லிஸ் அப்படியே போயிடும், கெட்டு போயிடும். பேசாமல் உட்காந்துடுங்க, எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وشاورهم في الأمر. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான்: வஷாவிருஹும் ஃபில் அம்ரி. அவர்களிடத்தில் அனைத்து காரியங்களிலேயும் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தை கூறுறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முதுகெலும்பு ஆலோசனை தான். கிதாபுகளில் எழுதுகிறாங்க, மனிதர்களில் 3 வகை இருக்கிறாங்க. ஒரு வகை எப்படின்னு சொன்னால், சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் அவனுக்கு இருக்காது. அடுத்தவங்கள்ட்ட ஆலோசனையும் கேட்க மாட்டான். இவன் வீணாக போன மனிதன். நாக்கிசுல் அக்கல், அறிவில் மிக குறைவானவன். இவனால் நாட்டுக்கோ வீட்டுக்கோ யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இரண்டாவது மனிதன் இருக்கிறான், நல்ல சுய அறிவு நிறையா இருக்கும். நான் தான் பெரியவன், நானே முடிவெடுப்பேன், நான் தான் முடிவு செய்வேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அடுத்தவனோட ஆலோசனை கேட்க மாட்டான். இவனும் வீணாக போனவன் தான். இவனுக்கு நிஸ்ஃபுல் அக்கல், அறிவில் பாதி அறிவு இருக்குது. நிஸ்ஃபி இன்சான், மனிதனில் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே இன்னொரு மனிதன் இருக்கிறான், அடுத்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பான், ஆனால் சுயமாக எந்தையும் சிந்திக்க மாட்டான். இவனும் ஒரு வகையில் நஷ்டவாளி தான். ஆனால் இவனுக்கு கொண்டு கொஞ்சம் வேலை நடக்கும். சொல்ல சொல்ல ஒவ்வொன்றா கேட்டு செய்யும் பொழுது கொஞ்சம் நடக்கும், வேலை நடக்கும். இருந்தாலும் அந்த நானே அறிவாக சொல்ல வழி அவனோட பரவாயில்லை. இது 2ஆம் மனிதன். 3ஆவது மனிதனாக்க காமில் இன்சான், பரிபூர்ணமான மனிதன். தனக்கு அறிவு நிறையா இருக்கும், இப்படித்தான் செய்யணுன்னு இருக்கும். இருந்தாலும் கூட அவன் ஆலோசனை கேட்பான். ஆலோசனை கேட்டது பின்னாடி ஒரு தீர்க்கமாக முடிவு செய்வான். சரி, பெரியவங்க சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அதன் பிறகாலம் அமல் செய்ய தயாராகிடுவான். அப்படி அமல் செய்ய தயாராக ஆகிட்டான்னு சொன்னாக்க இவன் தான் காமில் இன்சான், பரிபூர்ணமான மனிதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எதில் இருக்குன்னு யோசிக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நான் தான் பெரிய அறிவாளி, என்னை விட யார் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு மமதையில் அவங்களா ஒரு முடிவு செய்கிறாங்க. அது நஷ்டத்தை ஏற்படுத்துது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு நன்மை ஏற்படுத்தும் அப்படின்றாலும் கூட நிறைய நேரங்களில் 95% அவனுக்கு நஷ்டத்தான் ஏற்படுத்தும். ஆனால் ஆலோசனை செய்யக்கூடியவர்கள் நம் விஷயத்தில் நன்மையை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை கேட்டுட்டு நம்ம போய் மாட்டோம்னாக்கா அதுவும் நஷ்டம்தான். இன்றைக்கி நிறைய பேர் ஆலோசனை கேட்குறாங்க, ஆனால் அதில் நடக்கிறதில்லை. கேட்டு போயிடுறாங்க,
போயிட்டு அவங்களா ஒரு முடிவு செஞ்சுக்கிறாங்க, அது நஷ்டம்தான். இப்படி இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்க? காமில் மனிதர், முழுமையான மனிதர். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவங்களுக்கு வஹி வருது, முழுமையான விஷயங்கள் இருக்குது. அவர்களையே அல்லாஹ் சொல்கிறான், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ரி, எந்த காரியமாக இருந்தாலும் சஹாபாக்களத்தில் நீங்கள் ஆலோசனை கேளுங்கள். அவங்கள செய்யலாம், இருந்தாலும் சொன்னாங்க அல்லாஹ் சொல்லிட்டா கேளுங்க சொல்லலாம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசிகளுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கும்போது சொன்னாங்க, அந்த மதீனா வாசிகளுடைய ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் அப்படின்னாக்க, அந்த பேரிச்ச மரத்தினுடைய ஆண் மரம் பெண் மரம்னு ஒன்று இருக்குது. இந்த ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் அதனுடைய வாதை ஒன்றா சேர்ந்து கட்டி போடுவாங்க. அப்படி கட்டி போட்டாக்க நல்லா பழங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய இது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க அப்படி செய்யாதீங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னு செய்யலை. அந்த வருஷம் பழ வகைகள் நம்ம கம்மியாக போயிடுச்சு. அப்போ சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ் யார் ரசூலல்லாஹ், அந்த ரெண்டையும் கட்டி போடாதுன்னு சொன்னீங்கல்ல, இது உங்களுடைய சொந்த அபிப்பிராயமா அல்லாஹ்வுடைய உத்தரவா? கேட்கறது புரிஞ்சுக்கணும். அப்போ சொன்னாங்க என்னுடைய சொந்த அபிப்பிராயம். அப்போ யார் ரசூலல்லாஹ் அதை கட்டி போட்டாதான் பழங்கள் நிறையா வரும், அப்போ கட்டி போடுங்கன்ட்டாங்க. இது ஒரு ஆலோசனை, இப்படி நடக்கலாம் ஒன்று. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்ப விஷயம் முதல் கொண்டு சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள். இதுதான் தெரியும். தங்களுக்கென்று ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு இருந்தாலும் ஸல்லல்லாஹுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எந்த தப்பும் செய்யாதவர்கள், தூய்மையானவர்கள் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் முனாஃபிக்குகள் இட்டு கட்டிட்டானுங்க. ஆனால் அப்பயும் ரசூலுல்லாஹ் தெரியும், என் மனைவி சுத்தமானவள் அப்படி தெரியும். இருந்தாலும் கூட சஹாபாக்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒதுங்கிட்டாங்க. தன்னுடைய மகளில் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்க முடியல, நல்லதுன்னு சொல்லுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலாட்ட ரசூலுல்லாஹ் ஆலோசனை கேட்குறாங்க, இப்போ நான் என்ன செய்யலாம்? என்னுடைய மனைவி மேலே இப்படி அநியாயமாக இட்டு கட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை, இப்படி ஒரு சவால் வந்திருக்கு, நான் என்ன செய்கிறது? அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் தூய்மையானவர்கள், உங்களுடைய உடலும் தூய்மையானது, உங்களுடைய உடம்பிலிருந்து தூய்மையான நறுமணங்கள் இப்போது வீசிக்கிட்டே இருக்கும். அதுங்கிறது எங்களுடைய ஆழமான உறுதியான கருத்து. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் உடம்போடு சேரக்கூடிய இன்னொரு உடம்பு ஹலாலை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அதனால் உங்கள் உடம்போடு சேரக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தூய்மையானவர்கள், நீங்கள் எந்த முடிவும் நீங்களாக எடுத்துடாதீங்க அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா ஆலோசனை கொடுத்தாங்க. அதனால் ரசூலுல்லாஹ் அமைதியாகிட்டாங்க, எதுவும் பேசலை. அல்லாஹ்வுடைய இருந்து ஆயத்து வந்துச்சு, ஆயிஷா தூய்மையான பேர் வந்துச்சு. அப்புறந்தே ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்டாக்க, அவங்களுக்கு அறிவில்லாமல் இல்லை, எல்லா விதமான ஆற்றலும் அல்லாஹ் கொடுத்துருந்தான். கொஞ்சம் சிந்திக்கணும் அல்லாஹ் சொல்லிடுவான், இப்படி விஷயத்தை எப்படி செய்ய சொல்லிடுவான். ஆனாலும் கூட செய்து அவங்க ஆலோசியாமல் செய்யலை. பத்ர் காலத்தில் 70 காஃபிர்கள் பிடிபட்டாங்க, கைதியாக வந்துட்டாங்க. அவங்கள யார்? குறைஷிகள். ஸல்லல்லாஹு சொந்தக்காரங்க தான், எல்லாமே சொந்தக்காரங்க தான், வேறு யாருமே இல்லை. இருந்தாலும் கூட இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் தெரியாதா என்ன செய்யணும் தெரியாதா? அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய பரிபூர்ணமாக அறிவு கொடுக்கலையா? உலகத்திலேயே பரிபூர்ணமாக அறிவு கொடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் வேறு யாரும் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆட்டு உள்ளவங்க. ஒரு தடவை ஒரு சாபி வந்தார், யார் ரசூலுல்லாஹ், பக்கத்தில் இருக்கிற இளைஞர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா ஆலோசனை கொடுத்தாங்க, நீ உன் சாமான்லாம் எடுத்து வீட்டு வெளியே வச்சு போட்டு வெளியே உட்காந்துக்க. யாராவது கேட்டாக்க பக்கத்தில் இருக்கிற கஷ்டம் கொடுக்குறாரு, அதெல்லாம் வெளியே வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லு. வரவங்களாம் அவனை திட்டுவாங்க. அப்போனா அவனே வந்து சொல்லுவேன், பாய் உள்ளே எடுத்து வைங்க பாய், அவனு திட்டமாட்டி பாய் மேலே அப்படின்னு அவனா சொல்லுவேன் பாருலாங்க. அதே மாதிரி ஒரு சாமானத்தும் வெளியே தூக்கி வச்சார். ஏன் வரவங்க எதுக்கு தூக்கி வெளியே வச்சுருக்க? பக்கத்து இருக்கார், திட்டிகிட்டே இருக்காரு, திட்டிகிட்டே இருக்காரு, நோக்கடிச்சிட்டே இருக்கிறாரு, அதனால் நான் விட்டு போராடுக்கிறேன். அப்படியா, நல்லவராச்சு அவர் அப்படி செய்கிறாரு போனார். ஏப்பா செய்யல? வரிசையாக கேட்க பயந்து போய் அரண்டு போய் அவனே வந்து இவர்களை மன்னிப்பு கேட்டு சாமான்லாம் உள்ளதுக்கு வச்சுப்பா, அவனுக்கு வந்து தொந்தரவு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஸல்லல்லாஹுடைய எவ்வளோ பெரிய அறிவாளிகள் நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ வந்தார். அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை
பதில் காலத்தில் வந்து சஹாபாக்கள்லாம் என்ன விஷயம் சொன்னாக்கா, எதிரிகள் எவ்வளோ வந்திருக்காங்க தெரியணும். அப்போ எதிரி கூட்டத்திலேருந்து உள்ள உழவாக உள்ள வந்தேன் பிடிச்சிட்டாங்க. சாப்பா கொடுத்தா பிடிச்சிக்கிட்டாங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க சொல்ல முடியாது. அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. சிலதாங்க கூடாதுக்கு வந்தவங்க என்ன சப்தம் வருது வெளியே வச்சு வந்தாங்க. வந்து பார்க்குறாங்க, இப்படி செஞ்சுருக்காங்க. உடனே சிலதான் சொல்கிறாங்க, அவனை விட்டுருங்க, என்னை கொண்டாங்க. வந்தாப்புல, ஏப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் தலைவர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. எல்லாம் கேட்டு போட்டு, ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுவீங்க, என்ன செய்வீங்க, என்ன இப்படி கேட்டீங்க? ஒரு நாளைக்கு ஒரு ஒட்டகம் அறுப்போம். ஒரு ஒட்டகம் நாங்கள் அறுப்போம். டெய்லி ஒரு ஒட்டகத்தை சாப்பிடுவோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஒட்டத்தை அறுத்தால் அதில் 1000 பேர் சாப்பிடலாம். அதனால் 1000 பேர் எதிரி வந்திருக்காங்க, போப்பாட்டாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அறிவாள ஆற்றல். ஆனால் அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட பிறத்தில் ஆலோசனை கேட்பார்கள். இதுதான் நல்ல மனிதருக்கு அடையாளம். ஆனால் ஆலோசனை கேட்டதுக்கு பின்னாடி மாற்றமாக நடந்தால் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். பதில் களத்தில் 70 பேர் 70 பேர் அந்த எதிரிகள் பிடிபட்டிருக்காங்க. அதில் யாருக்கா? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சின்னத்தான் இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனும் இருக்கிறாங்க அதில் பிடிபட்டதில். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுதுன்னு தெரியலை. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன செய்யலான்ட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, யா ரசூலல்லாஹ், 13 வருஷமாக நம்ம மக்காவில் இருந்தோம். இதே சொந்தக்காரங்களை தான் இஸ்லாம் ஆனவங்கள கஷ்டப்படுத்தினாங்க, கொலை செஞ்சாங்க, துன்புறுத்தினாங்க, நெருப்பு தூக்கி கொத்துனாங்க, வெள்ளாத்திரான மேலே கல்லை தூக்கி வச்சாங்க. இதெல்லாம் சிரமப்படுத்தினாங்க. யார்? நம்முடைய சகோதரர்களை. அதனால் நம்ம சொந்தக்காரன் கையில் ஒருத்தர் கொடுத்து கொலை செய்ய வச்சுருக்கோம். இந்த 70 கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவங்க ஆலோசனை கேட்டாங்க. சொல்லிட்டாங்க. சரி, ரசூலுல்லாஹ் கேட்டுட்டாங்க. பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன தான் அவங்க நமக்கு எதிரியாக இருந்தாலும் கடுமையாக கஷ்டப்படுத்தினாலும் என்ன நம்ம சொந்தக்காரங்க, மன்னிச்சு விட்டுருவோம். மன்னிச்சு என்ன செய்வோம்னாக்கா, அவங்கள்ட்ட ஒரு ஈட்டு ஒரு தொகையை வாங்கிட்டு அவங்களை விடுதலை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆசனை கொடுத்தாங்க. அவங்க ஊருக்கும் ரெண்டுக்கும் எதிர் உதவாக இருந்துச்சு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆலோசனையின் பிரகாரம் முடிவு செய்தார்கள். எல்லாதானங்க அபூபக்கர், அதாவது தன்னுடைய சொந்த ஸைனப் ரலியல்லாஹு தன்னுடைய கணவர் அங்கே வந்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னாக்க, தன்னுடைய மனைவியுடைய நெக்லஸ், பெரிய வயது நெக்லஸை கொண்டு வந்து கொடுத்து என்னது விடுவிக்க கேட்குறார். அந்த வைரஸை பார்த்தவொடனேயும் ஸல்லல்லாஹு அலைஹி அழுகு வந்துடுச்சு. நான் என் மனைவிக்கு என்னுடைய மகளுக்கு போட்ட அதை கொண்டு வந்து ஈட்டு தேர்ந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த நினைப்பு வந்து ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க. சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவரை மன்னிச்சு விட்டுருங்க, மக்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம், ஆள் கொடுத்துருவோம். சரி, இது வேறு விஷயம். ஆனால் அன்னைக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னது தான் சரி, கொலைக்கு கொலை தான் செய்யணும், அதுதான் முறை. ஆனால் நீங்கள் ஆலோசனை செய்ததன் காரணமாக அந்த அதாபை அல்லாஹ் நிறுத்திவிட்டான், நன்மையை உண்டாக்கிவிட்டான் அப்படின்ட்டு அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான். ஏன்? உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவங்களையே அவங்க ஆலோசனையே ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலன்னு இல்லை, அவங்க சொல்கிறது மஷூரா, அது வந்து உனிசி நாசனம் இல்லை. சேலத்தில் ஒரு இதில் வந்து ஒரு அஜித்து, நான் சொல்கிறதையும் கேட்கணும், அவர் கொஞ்சம் முரட்டத்தனமான ஆள், அவர் பேச்சு கேட்கணும், எல்லா அதுவும் பயந்தாங்க. என்ன செய்யறது புரியல. அந்த ஆள் பேசுகிறானே, இப்படி செய்யு சொல்கிறானே, என்ன செய்யறது தெரியல. இப்போ நான் தான் தலைவராக இருந்தேன். அப்போ மசூரா கூட்டத்தில் உட்காந்தான். அப்போ கேட்டாங்க, என்னங்க அஜித்து அவன் பேசுகிறானே, என்ன செய்ய போகிறீங்க? பேசாமல் உட்காந்துருங்க. அல்லாஹ் என்னைய இங்கே வந்து தலைவராகியிருக்கான். அல்லாஹ்வுடைய பொறுத்த எனக்கு உதவி வரும் இன்ஷா அல்லாஹ், அது சந்தேகமே இல்லை. அல்லாஹ் வந்து எனக்கு கவலையை கொடுத்ததுன்னு காரணத்தினால எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அல்லாஹ் முடித்து கொடுப்பான் அப்படின்னு சொன்னேன். உன்னை யார் பிரச்சனைக்குரியவர்களோ அவரை எனக்கு பக்கத்தில் முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டேன். உட்கார வச்சுக்கிட்டேன்.
சரி, இப்போ இந்த விஷயத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆலோசனை சொல்லுங்கள். ஆமாம், முதல் மசூராவுடைய ஆலோசனை எப்படி ஒவ்வொருத்தரையும் மசூரா கேட்பேன், நீங்கள் சொல்லுங்கள். கொடுக்குறது சொல்கிறது எவ்வளோ அமானி தான் சொல்லமா சொல்கிறீங்க. ஆனால் முடிவெடுக்கக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்குது. அப்படி செஞ்சுக்கலாமா? எல்லாத்தையும் கேட்டேன். செஞ்சுக்கலான்ட்டாங்க. அப்போ அவர் வச்சுக்கிட்டேன், அவர் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு ஆலோசனை கொடுத்தாரு. உடனே அவர் சொன்னேன், ஜி இது உங்களுடைய ஆலோசனையா அல்ல உங்களுடைய முடிவா, இப்படி செய்யணும் கூறி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஆலோசனைன்றார். சரி, அடுத்த சொல்லுங்கள், அடுத்து சொல்லுங்கள். எல்லாத்தையும் கேட்டபோது சொன்னேன், இப்போ நான் ஒரு முடிவு செய்கிறேன். அஜித் சொன்னது நல்ல ஆலோசனை தான், இருந்தாலும் அந்த முடிவை இப்போ எடுக்க முடியாது, இப்படித்தான் செய்யணும் சொல்ல அவர் ஏற்றுக்கிட்டா எல்லாத்துக்கிட்டாங்க. ஏன் சொல்லணும்னாக்கா மஷூராவில் ஒரு பறக்கத்து இருக்குது, ஒரு மாற்றம் இருக்குது. அதை அவன் செய்கிறதில்ல. முதல்லே நம்மளை ஆலோசனை கேட்குறது, கேட்டு போய் அவங்க மாற்றுறது, இது பெரிய நஷ்டத்தை ஏற்படும். இன்றைக்கி நிறைய அப்படி தான் நடக்குது. நிறைய இடங்களில் ஆலோசனை முதலில் கேட்டுவிட்டு அப்புறம் போய் வீட்டில் மசூரா பண்ணுறது. எல்லாத்தையும் மசூரா பண்ணி அப்புறம் பெரியவங்கள்ட்ட கேட்குறதுக்கு அவங்க நமக்கு நன்மையை நாடக்கூடியவங்க அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சால் அவங்கள்ட்ட ஆலோசனை செய்ததுக்கு பின்னாடி தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துட்டாக்க அப்புறம் யாராவது ஒருத்தர் சொல்லாமக்காவலி மாற்றுறது அதில் நன்மையை ஏற்படுத்தாது, மிகப்பெரிய நஷ்டத்தை தான் உண்டாக்கும். அதெல்லாம் சார்ந்து அவன் ஷாவுன்னு ஒரு தடவை அது உண்மையாக பொய்யா அது எனக்கு தெரியாது, ஆனால் கேட்ட சம்பவம். இப்படி ரசூல்லா சொன்ன உடனேயும் ரசூல்லா சொன்னாங்க, உங்கள் மனைவிமாட்டும் நீங்கள் ஆலோசனை கேளுங்கள், ஆலோசனை கேட்டு முடிவு நீங்கள் செய்ய சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. உடனே அலியத்தா சொன்னாங்க, சரி ஃபாத்திமாலேருந்து ஆலோசனை கேட்போம் அப்படின்னாங்க. ஒரு மரத்து அடியில் போய் தென்னை மரத்துக்கு அடியில் இந்த மரம், என்னது தென்னை மரம் இல்லை, அந்த ஈச்ச மரம் இடத்துல போய் நின்றுக்கிட்டு, ஃபாத்திமா இப்போ சொல்லு எந்த வாதை பிடிச்சி தொங்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே எப்படி பார்த்து விட்றாங்க, இது காஞ்ச மரம், இதை பிடிச்சா கீழே விழுந்துருவோம், இது பச்சை மரம், இதை பிடிச்சா கீழே விழ மாட்டோம், பச்சை மரத்தை பிடிக்கலாம் அப்படின்ட்டாங்க. இவங்க கேட்டு சொன்னாக்க பச்சை மரத்தை பிடிக்கிறத விட காஞ்ச மரத்தை பிடிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க அதில் தொங்கி நம்ம கீழே விழுந்தாலும் பரவாயில்லை, ஒன்றும் நஷ்டம் ஏற்படாது. பச்சை மரத்தை பிடித்தாக்க அது நல்லது இல்லை, அது வளர்ச்சி ஆகக்கூடிய ஒன்று அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, அசூரா சொல்லிட்டாங்களே ஃபாத்திமா செய்யலாம் பார்த்தாக்க பச்சை மரத்தை பிடிச்சி இழுத்தாங்க, அதில் ஒரு பாம்பு விழுந்துருச்சு. அப்போ ஆலோசனை கேட்குறது நல்லது தான், ஆனால் முடிவு நம்ம அவங்கள மனசு கஷ்டப்படாமல் அவர்கிட்ட நல்ல சொல்லி அதை ஆலோசனை செய்யணும். இந்த முறையும் கூட நீ சொல்ல சரியில்லை வா அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம ஆலோசனை செய்வதற்கு அர்த்தம்லாம் போயிடுது. ஆலோசனையுடைய மசூராவுடைய ஒழுக்கத்தை சொல்லி போடணும். இப்படித்தான் மசூரா, நான் 2 பேரும் சேர்ந்து மசூரா பண்ணுவோம், ஆனால் முடிவு நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். அவங்க சொல்கிறத யோசிக்கணும், இது சரியாக தப்பான்னு. சரியாக இருந்தால் பெண்கள்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாதுன்னு அல்ல, பெண்கள்கிட்டையும் அது பெரியவங்களாக இருந்தால் அனுபவம் சிறந்து கேட்கலாம். நிறைய பேர் என்ன செய்யறாங்கனாக்கா தானே பெரிய ஆள் வச்சுக்கிறாங்க, எல்லாமே அவன் முடிவு செஞ்சுட்டு பெரியவங்க சொல்ல அப்படி செய்யலான்னு இருக்கிறேன். பெரியவங்கள்ட்ட கேட்கலான்ட்டு எப்போ சொல்கிறாங்கன்னா இவங்களாம் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. சரி, முடிவு எடுத்துகிட்டு வர்றீங்க, அப்புறம் கேட்கணும். கேட்டான்னு அவங்க சொல்கிறது மாட்டம் நடந்துக்கணும். மாட்டம் இல்லை, நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படின்னாக்கா அப்புறம் மசூரா பண்ணணும். அது மசூரா பண்ணுறதாக்க நமக்கு ஒரு தெளிவில்லாத செய்து மசூரா பண்ணணும். தெளிவாக மசூரா தேவையில்லை, அல்லாத ஒப்படைக்க வேண்டியதான். ஷாவிரும் ஃபில்லாமல் வக்கல் அல்லா அப்படி அதிசு ஆயிடுத்து. மசூரா பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வரக்கூடியது அல்லா இடத்தில் பொறுப்பு சாட்டிட வேண்டும். யாருதா இந்த மாதிரி நான் பெரியவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மசூரா சொன்னாங்க, இது நன்மையிலுக்குதா கயிறுக்குதா சதுக்கா எனக்கு தெரியலை, ஆனால் அவங்க சொன்னபாரா நடக்கிறேன், யாரும் உன்னையே இல்லை சாட்சியாக வைக்கிறேன், உன்னை நம்பிக்கை வைக்கிறேன், நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் அல்லாத கயிறாக்கிக்கலாம். சில சமயத்தில் மசூரா பண்ணுவோம். மசூரா பண்ணதுக்கு பின்னாடி அவங்க யாராவது ஒருத்தர் சிரிப்பாரா இல்லையா, அதன் மாதிரி நடக்காது, வேறு மாதிரி நடக்கும். உடனே அவர் சொல்லுவார், நான் சொன்ன மாதிரி செஞ்சாக்க இப்படி இதுக்கு ஆயிக்குமா அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்க, நீ சொன்ன மாதிரி கேட்டிருந்தா அப்படி நடந்திருக்காத, ஆனால் மசூரா பண்ணதுனால நீ சொன்ன மசூராவை அல்லாஹ் ஓரம் கட்டி விட்டான், அல்லாஹ் வரக்கூடிய ஆதாபோடும் தடுத்து விட்டான், வேறு இதில் இதுக்கு மாற்றத்தை எங்களுக்கு கொடுத்துருவான். இதுதான் மசூராவுடைய அடையாளம்.
அப்படிங்களா, சிந்திச்சா எவ்வளோ, இல்லைன்னா பிடிவாக கொள்ளணும்னா கேட்க மாட்டான். சிந்திக்க தயாராகிடணும், அப்போத்தான் அவனோட முடிவு தெரியும். இல்லைன்னா போச்சு, நான் போயிடும், எல்லாம் போயிடும். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து வியாபாரத்தில் நஷ்டமாயிடுறாங்க. திருமணத்தில் வந்து ஏற்பாடு செய்து நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான்னாக்க தானே பெரிய அறிவாளி நினைக்கிறதுனால தான். சல்லல்லாஹுடைய ஒரு அறிவாளி வேணும், அவங்கள்ட்டயே எல்லாம் சொல்கிறாள்ல, சஹாபாக்களை மசூரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களத்தையும் மசூரா பண்ணுவார்கள். அதில் யாருடைய மசூரா அவங்களுக்கு பிடிச்சமாக இருக்குதோ அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்டு அதை நடைமுறைப்படுத்துவாங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கி யார் செய்கிறா? ஒரு இடத்துல பொண்ணு பேசுகிறாங்க, பொண்ணு பேசுகிறது பின்னாடி இந்த இடத்த பிடிக்குமா அவன் மசூரா கேட்குறாங்க. மசூரா இதப்பா பரவாயில்லப்பா பிடிக்கலாம் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி போய் அவங்க தேவை மசூரா பண்ணுறது. பாபா சொல்லிட்டாங்க அப்படி இது நடத்தணும் அப்படிங்கிறத இது கேட்கறதில்ல, என்ன செய்யலாம் அதை வேணாம் பாரு, அப்போ விட்டு. அப்போ அவன்கிட்ட கேட்டது என்ன அர்த்தம் இருக்கப்போ நஷ்டம் தானே அது. இதுதான் கூடாதுங்கிறது. ஆலோசனைங்கிறது பெரியவங்களுக்கு கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணுங்கள், நம்ம இப்படி செய்யலான்னு இருக்கிறோம். ஒரு தரத்துது நம்மகிட்ட வந்துட்டாக்க ஆலோசனை நிச்சயமாக கேட்டு ஆகணும். கேட்டோம் ஒரு முடிச்சுட்டு விளக்க மாட்டார். ஆலோசனை இன்னொரு வகை இருக்குது. அந்த ஆலோசனைனாக்கா நம்பிக்கை எல்லாம் வைக்கிறது. ஹஜ்ரத் ரஷீத் கங்கூஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஷேக், அவங்களுடைய முரீதுகள் வந்து அஷ்ரஃப் தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அஷ்ரஃப் தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஊரில் மாசாவில் உஸ்தாதாக இருக்கிறாங்க, ஓதி கொடுத்துருக்காங்க. உம்மத்துடைய அலாதியான கவலை அவங்களுக்கு. யாருக்கு? தானி ரஹ்மத்துல்லாஹி கவலை. என்ன செய்யறாண்டாக்க தன்னுடைய ஷேகான் ரஷீத் கங்கூஹிட்ட ஒரு தபால் எழுதுகிறாங்க. என்ன தபால் எழுதுறாண்டாக்க, உம்மத்து நிறைய பேர் தொழுகை இல்லாமல் வழிகிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சரி பண்ணணும். அதனால் நம்ம குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் உட்காந்து ஓதி கொடுத்தா அது வந்து சரியாகாது. அதனால் நான் மசால ஓதி கொடுறதை விட்டு போட்டு பொது சேவை செய்யலான்னு இருக்கிறேன், உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு ஷேகிட்ட கேட்குறான். இப்போ ஷேகு சொல்கிறாங்க, எப்பா பொது சேவை வந்தால் உங்கள்கிட்ட பணம் இருக்காது, குடும்ப செலவுக்கு காசு இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால் நீ கஷ்டப்படுவ, வேணாம் ஓதி கொடு அப்படின்னு சொன்ன உடனே ஷேகு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஓதி கொடுத்தான். திருப்பி அவங்களுக்கு வந்து அந்த கவலை மேல் அதிகமாகிடுச்சு. அதேமாதிரி திருப்பி தவால் போடுறாங்க, இப்படி செய்யலான்ட்டு இருக்கிறேன், உங்களோட அபிப்பிராயம் என்ன? வேணாப்பா, சாப்பாடு கஷ்டப்படுவேன், விட்டு வந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு விட்டு கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி என்ன செய்யலான்னாக்க, இவங்களாம் வேலையை ராஜினாமா பண்ணி போட்டு வந்து பொதுலத்தில் உட்காந்து மக்களை கூப்பிட்டு பயான் செய்கிறாங்க. நிறைய கித்தாப் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தபால் எழுதுனாங்க. யாருக்கு? ஷேக்கு எழுதுறாங்க, ஷேக் அவர்களே, நான் இப்பொழுது மாசா ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து உட்காந்து ஓதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனேயும் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்வானாக, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உங்களுக்கு முழுமையாக வந்துவிட்டது, நான் என்னுடைய அபிப்பிராயம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு எழுதுறாங்க. பக்கத்தில் கேட்டாங்க, உங்கள்கிட்ட இது ரெண்டு மசூரா பண்ணாலும் கேட்கலையானாக்கா, இல்லை முதல்ல வந்து அவர் தரதுதான் இருந்துச்சு, அல்லாஹ் கொடுப்போம், பொது சேவைக்கு வந்தனாக்கா அல்ல ரிசு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா சந்தேகம் வந்துச்சு, நம்ம சேவை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது சந்தேகம் வந்துச்சு. அதனால் சந்தேகம் உள்ளவருக்கு வந்து இப்படித்தான் சொல்லணும், நீ விட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லணும். எப்போ அவருக்கு முழுமையாக நம்பிக்கை வந்துடுச்சோ, கஷ்டமாக இருந்தாலும் தாங்கிக் கொள்வேன், சிரமமாக இருந்தாலும் தாங்கிக் கொள்வேன், எனக்கு வந்து பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற எப்போ வந்து ஒரு முடிவு செய்துட்டாரோ அப்போ நம்ம மசூரா தேவையில்லை, அவருக்கு அல்லாஹ் வந்து தொடர்பு வந்துருச்சு. அதனால் அவர் மசூரா தேவையில்லை. இது ஒரு அமைப்பு. எப்போ நமக்கு வந்து உறுதியாக இப்படித்தான் அப்படின்டாத்தான் அது வருது. அதற்கு பின்னாடி தான் அல்லாஹ் தாலா அவருக்கு எப்படி வச்சு தான் சொன்னாக்க, மக்கள் கீவில் வந்து என்ன செய்வாங்கனாக்க சாப்பாடு சொல்ல வருவாங்க, நம்படி சாப்பிடுவாங்க, யாருடைய விருந்து ஏற்றுக்க மாட்டாங்க, சாமானே ஏற்றுக்க மாட்டாங்க. ஹலாலான சாப்பாடா, நீ என்ன செய்கிற, நான் சொந்தமான அமல் செய்கிறியா, இப்படி இருக்கியா, தொழுகிறியா, வணங்குறியா, பல நிபந்தனைகள் போட்டுத்தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது ஏற்றுக்கொள்வாங்க. அது மாதிரி ஒருத்தர் செஞ்சார், அவங்களுக்கு எல்லாத்தோட சாப்பாடு பிடிச்ச குலோப்ஜான் நல்லா பிடிக்கும் அவங்களுக்கு குலோப்ஜான் பிரியமாக சாப்பிடுவாங்க. சொல்கிறார் ஷேகன் அவர்களே, அவங்களுக்கு குலோப்ஜான் பிடிக்கும்னு தெரியும், நான் செஞ்சு கொண்டு வரேன். வேணாம், பல தடவை சொல்லி பார்த்தா கடைசியில் இருந்தார், சரிப்பா
நானும் எனக்கு 2 பீவி இருக்காங்கப்பா, 2 பீவிக்கு ஆளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று, 3 மட்டும் செஞ்சு கொண்டு வா, அதுக்கு மேலே வேணாம் அப்படின்ட்டாங்க. அவர் சரின்ட்டு போகிறாரு. போனவர் பெரிய தேக்சால் கொண்டு வர்றாரு. என்னப்பா கொண்டு வர? குலோப்ஜாம் கொண்டு வரேன். கீழே இறங்கி பார்த்தா, ஏன்ப்பா நிறையா கொண்டு வந்துருக்க? நிறையா கொண்டு வரப்பா, 3 கொண்டு வந்தேன். ஒவ்வொன்று ஒரு பெருசு, ஒவ்வொன்று இவ்வளோ பெருசு. எப்பா நான் 3 கடை இப்படியே பெருசு, இதுதான் அடையாளம் பார்த்து அப்படின்னு கேட்டாங்களா? அந்த மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு வந்து ரிசுக்குடைய வாசல் திறந்து விட்டான் அவங்களுக்கு வந்து. ஆனாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, சாமானியம் ஏற்றுக்க மாட்டாங்க. பெரியாருடைய பழக்கங்கள் என்னன்னாக்க சாமானியத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிறதா இருந்தாலும் பல ஷர்த்துக்களோடு செய்வாங்க. சில பெரியாருடைய அமைப்பு எப்படின்னு சொன்னாக்க, காலையில் 8 மணிக்குள்ளே வந்து யாராவது விருது சொன்னால் அது ஏற்றுக்கொள்றதா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்பதெல்லாம் முடிவு செய்வாங்க. ஏற்றுக்கொள்ளலாண்டாக்க சொல்லுவாங்க, சரி நீங்கள் வந்து சாப்பாடு சொல்கிறீங்க, நல்ல விஷயந்தான், ஆனால் இன்றைக்கி நான் நோன்பு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அன்றைக்கி போல் நோன்பு வச்சுருவாங்க. ஏன்னா வந்து சொல்ல வேண்டிய சந்தேகம் இருக்குது, நல்ல சாப்பாடு தெரியலை. அதெல்லாம் சொன்னாக்க தகஜத்துலேருந்து ஒரு தண்ணி கூட குடிக்காமல் 8 மணி இருப்பாங்க. எதுக்கானாக்க யாராவது இப்படி கொண்டு வந்து சொன்னால் நாம் நோன்பு வச்சுட்டோன்னு சொல்கிறதுக்காக வேண்டி அப்படியே நோன்பு வைக்கிறோம். ஏன்னாக்கா நஃபிலா நோம்புனாது மதியானம் 12 வரைக்கும் நீதி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆமாம், ரமதான் நோம்பு செஞ்சால் முன்னாடி வைக்கணும்னு சொல்லுவாங்க, அதுவும் ஏதாவது பக்கம் பயில பறிச்சுக்கலாம், தப்பு இல்லை. நம்மகிட்ட தான் ஷாஃபிகளே செஞ்சால் நீதி வைக்கணும், நம்மகிட்ட அதெல்லாம் கிடையாது. காலையில் எப்போ நீதி வச்சுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்கன்னாக்க, பகலையில் 8 மணி வரைக்கும் எதுவுமே தண்ணி குடிக்க மாட்டாங்க, எதுவும் சாப்பிட மாட்டாங்க, டீ கூட எதுவும் குடிக்க மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. யாராவது விருந்து சொல்ல வந்தாக்க அவர் நல்லவராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வாங்க, சரியில்லைனாக்க அவர் முகத்தை சுளிக்காமல் இருப்பதற்காக வேண்டி அன்றைக்கி நோன்பு வச்சுருக்கிறேன், துவா செய்கிறேன் அப்படி சொல்லிடுவாங்க. இதுவும் நல்ல பழக்கம்தான். ஆனால் மஷூராங்கிறது எல்லாத்துக்கும் அவசியம். எல்லா விஷயத்தையும் மஷூரா பண்ணணும். மஷூரா பண்ணிவிட்டால் அதற்கு பின்னாடி மாற்றம் செய்தால் அவங்க நஷ்டம்தான். நான் அடிக்கடி சொல்கிறது எல்லாம் சொல்கிறது உண்டு. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், ஒரு பஸ் வருது, நம்ம போகிற பஸ்ஸே வருது, இல்லைனாக்கா அடுத்த பஸ்ஸில் போகலாமே அப்படின்ட்டாக்க அப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்றுட்டே இருக்கணும், பஸ் வராது. எல்லோரும் பார்த்துருக்கோம், பார்க்குறது என்னமெண்டு. ஏன்டாக்க கிடைச்சதை விட்டு விட்டதினால் நஷ்டம் நோக்கத்தே ஏற்படும். குறிப்பிட்ட டயத்துக்கு போய் சேர முடியாது, அந்த பஸ் லேட்டாக வரும், அதில் எங்கிட்டாவது உள்ள போய் உட்காந்துக்கிறோம், எங்கேடா காற்று போயிடும், நமக்கு போய் இஷ்டம் வரும், போய் சேர முடியாது. எப்போ வர்றோமோ, எப்போ பஸ்ஸு வருதோ போனால் கொண்டு ஏறிட வேண்டியதான். இல்லை அவன் வரட்டும் இவர் வரட்டும் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. சொன்னால் சொல்கிறது நடந்துதான் முடியும். அதே ஆலோசனைங்கிறது. அதனால் ஆலோசனை செய்யாமல் செய்யக்கூடிய எந்த விஷயத்திலையும் அபிவிருத்தியோ முன்னேற்றமோ கிடைக்காது. இன்றைக்கி நம்முடைய நிலைமைகள் எல்லாமே எப்படின்னாக்க, சுயமாக தான் பெரிய அறிவால் நினச்சி செயல்படுறான், நஷ்டத்தை உண்டாக்கும். சரி, இன்றைக்கி எத்தனையோ பேர் எனக்கு திறமையான திறமையானவங்க இருக்காங்க, ஆனால் அவங்களாம் பணக்காரா இருக்காங்களா? அவங்கள வியாபாரத்தை முன்னேறிருக்காங்களா? இல்லை. காரணம் என்னன்னாக்க, தான் மீது உண்டானது வியாபாரத்தினுடைய டிக்ஸ் எனக்கு தெரியும், நான் இப்படியும் செய்வேன் அப்படிங்கிறான். போயிடுச்சு. ஒருத்தருக்கு எதுவுமே தெரியலங்கிறான், ஆனால் வியாபாரம் செய்யணும், அல்லா லாபத்தை கொடுத்துட்டே இருக்கான். உங்களுக்கு வந்து ஒருத்தர் அறிவில்லாமல் இருக்கிறான், எந்த ஒரு வியாபாரத்துக்கு டிக்ஸ் தெரியாது, நல்லா கடை வைக்கிறான், வியாபாரம் வருது நடக்குது, அல்லா அவனுக்கு அது என்னது சமயோஜன புத்தி கொடுத்துறான், அவனுக்கு வந்து நடக்கிறான். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. தான் நினைக்கிறது ஒன்று, அல்லா நடத்தாட்டுறது ஒன்று. சேப்பில் காசு இருக்குது, ஒருத்தர் நல்ல முக்கியமான தேவை கேட்குறாரு, நல்லாவே தெரியுது முக்கியமான தேவையில்லான்னு கொடுத்தால் குறையாது. சல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க, தர்மம் செய்யக்கூடிய பணத்தில் குறைவு ஏற்படுது என்று சொல்வதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அல்லாஹ் நிறையா கொடுப்பான், சத்தியமிட்டு கூறுகிறேன், பறக்கத்துள்ளாருட்டான் சல்லல்லாஹு. கொடுத்தாக்க இல்லை எனக்கு வியாபாரம் வேலை நினச்சி நான் கொடுத்து நான் என்ன செய்வேன் அப்படின்னாக்க, நான் என்ன கடைசி அப்படி போயிட வேண்டியதான். தேவையில்லை நல்லா தெரியுது, சொந்தக்காரன்னு தெரியுது, தூரமாக சொந்தம் தான், தேவையில்லை வராங்க, முக்கியமான இஸ்லாமீன்லாம் செய்ய மாட்டான்னு தெரியுது, கொடுத்தா என்ன குறைஞ்ச போகுது நமக்கு. பசின்னு கேட்குறேன், சாப்பாடு கொடுக்க வேண்டியதான். அவங்க அஜித் சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் யாராவது ஒன்றிடத்தில் வந்து கேட்டால் பசிக்குது சாப்பாடு கொண்டுட்டாக்க இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இரவு நேரத்தில் ஒன்றிடத்தில் கேட்பவர்கள் பசிக்குத்தான் கேட்பார்கள். வீண் வரியம் செய்வதற்கோ ஃபிராடு பண்ணுவதற்கோ ஏமாற்றுவதற்கோ மட்டும் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி வரக்கூடியவர்களில் நல்லவர்களும் இருப்பார்கள். இரவு நேரத்தில் உன்னை சோதிப்பதற்கான வரவும் இருக்கலாம். அதனால்
இருபத்தில் ஒன்று கேட்டு யாராவது வந்தாக்க நெய்ய பசிக்குதா வாங்க, என்ன சாப்பிட்றீங்க தாங்க வாங்க அப்படின்ட்டு சாப்பாடை வாங்கி கொடுத்து என்ன வேணுமோ அதை திருப்தி வாங்கி கொடுத்து அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாக்க நம்முடைய வியாபாரத்தில் பறக்கத்துட்டான். நாளைக்கு அந்த அப்படி செஞ்சுட்டோம், நாளைக்கு வியாபாரம் நடக்குது, கம்மியாக நடக்குதுனாக்க அந்த கம்மியான பணத்தை கொண்டு நிறைவான தேவைகளை எல்லாம் புரிசிக்குவோம். அதுதான் உண்மை. அதனால் ஷாவிற்கும் ஃபில் அம்பரிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். நம்ம அறிவாளி தான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் கூட பிறரிடத்தில் நம்ம எப்போ ஆலோசனை கேட்குறோமோ அப்பொழுது தான் அதில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆலோசனை கேட்டதுக்கு பின்னாடி மாற்றணும் அப்படின்னாக்க அதில் நஷ்டம்தான். ஒன்றும் ஆலோசனை கேட்கக்கூடாது, உன் குடும்பத்துக்குள்ளேயே ஆலோசனை பண்ணி முடிச்சுக்க வேண்டியதான். அப்படி ஆலோசனை பண்ணுறது அது தருதுதான்னாக்க பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியதான். அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னாக்க அதெல்லாம் நடக்கலான்னாக்க அப்புறம் எப்போதுமே அது நடக்காத காரியம். வாழ்க்கை பூரா அப்படி கஷ்டப்பட்டே இருக்க வேண்டியதான். அதனால் அல்லாஹ் சொல்கிறது பொய்யாகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூர்ணமான நபி, முழு அறிவி உள்ளவர்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்குங்கிறதுல உறுதியானவங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் பஷாவிற்கும் ஃபில் அம்ரி, நீங்கள் காரியத்தில் அந்த சஹாபாக்களை ஆலோசியுங்கள். ஆலோசித்து முடிவெடுத்தாக்க பத்தவக்கல் அல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அப்படி நம்ம நடக்க ஆலோசனைண்டாக்க நம்ம என்ன செய்யலாம், நம்ம நாடிய காரியங்களில் முன்னேற்றத்தை அல்லாஹ் கொடுப்பார். செஞ்சுக்கலாங்களா? அல்லாஹ் நம்மளே கபூல் செய்வானாக.